காட்டு நெல்லிக்காய் வச்சு செய்கிற இந்த ரெசிபி நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தினமும் லன்ச் டைம் எப்படா வரும் நெல்லிக்காய் துவையல் வச்சு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணி தினமும் சாப்பிடுவீங்க. ஒரு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரெசிபி நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். காஞ்ச மிளகா ஒரு 6, இஞ்சி தோல் எடுத்துகிட்டு ஒரு 1 இன்ச் சைஸில், தோல் க்ளீனாக இருந்தால் தோலோடையே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் ஒரு கொத்து, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விடுங்க. நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் போல் உப்பு, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கடைசியாக தாளிக்கிறது தான். அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன், கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இலை, பெருங்காயம் ஒரு பிஞ்ச், இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையலை சேர்த்துக்கோங்க. துவையல் இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் உங்களுக்கு லைட்டாக மேலே பிரியும், அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தயார். இதை நீங்கள் செஞ்சு 1 வாரம் இல்லை 10 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூடாக சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். காரம், புளிப்பு, துவர்ப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.